மாவட்டம் புவனகிரி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் அருண்மொழி தேவனுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது. அனல் பறக்கும் தேர்தல் பிரச்சாரம் இன்றுடன் ஓயும் நிலையில் வேட்பாளர்கள் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை தொட்டிருக்கின்றனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி சட்டமன்ற தொகுதி நிலவரப்படி அங்கு அதிமுக வேட்பாளர் அருண்மொழி தேவனுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது. எம்பியாகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் முத்திரை பதித்த அந்த தொகுதியின் அதிமுக வேட்பாளர் அருண்மொழி தேவன் இந்த முறையும் தொகுதியை வென்றெடுப்பார் என்று நம்புகின்றனர் தொகுதி மக்கள். திமுக வேட்பாளர் துரைக்கை சரவணனை எதிர்த்து கடந்த தேர்தலில் சுமார் 9,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற அருண்மொழி தேவன் இந்த முறையும் அவரையே எதிர்த்து போட்டியிடுவதால் வெற்றி மிக எளிதாக இருக்கும் என்று நம்புகின்றனர் அதிமுகவினர். அருண்மொழி தேவன் சட்டமன்ற உறுப்பினராகவும் எம்பியாக இருந்தும் கடலூர் மாவட்டத்தில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளுக்கு எடுத்து சென்றுள்ளதால் இம்முறையும் அவருக்கே வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்கின்றனர். புவனகிரி, வேப்பூர், ஸ்ரீமுஷ்ணம் ஆகிய பகுதிகளை தாலுகாவாக மாற்றியது, சேத்தியாத்தோப்பு கிழக்கு பகுதி நிலக்கரி திட்டத்தை முறியடித்தது, வெள்ளாற்றில் தடுப்பணை வேண்டும் என்ற சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தது என அருண்மொழி தேவனுக்கு ஆதரவாகவே பேசுகின்றனர் அதிமுகவினர். ஜெயலலிதாவின் தீவிர விசுவாசியான அருண்மொழி தேவன் அவரது நம்பிக்கைக்குரிய மாவட்ட செயலாளர்கள் வரிசையில் முக்கிய இடத்தில் இருந்தார். மேலும் எடப்பாடி பழனிசாமியின் போர்ப்படையில் அருண்மொழி தேவனுக்கு நல்ல பெயர் இருந்தது. அதனாலேயே இந்த முறையும் அவருக்கே சீட்டு ஒதுக்கப்பட்டது. மக்கள் பிரச்சினைகளுக்கு முன்னின்று போராடும் அருண்மொழி தேவன் நெய்வேலி நிலக்கரி நிலமெடுப்பு பிரச்சினைகளிலும் விவசாயிகளோடு விவசாயியாக நின்றார். இவர் திமுக வேட்பாளர் சரவணனை ஒப்பிடுகையில் மக்களிடம் நன்கு அறிமுகம் ஆகியிருப்பதால் மீண்டும் புவனகிரி சட்டமன்ற தொகுதி அருண்மொழிக்கே என்கின்றனர் தொகுதி வாக்காளர்கள். மக்கள் தீர்ப்பு என்ன என்பது தேர்தல் முடிவுக்கு பின்பே தெரியவரும்.